சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவிருக்கும் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராமலிங்கம். முத்துராமலிங்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், சிவகங்கை மாவட்டத்தில் ரூபாய் 2559 கோடி மதிப்பீட்டில் ஒரு 49 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்கவும், ரூபாய் 13.36 கோடி மதிப்பீட்டில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி, மேலும் ஒரு 15,453 பயனாளிகளுக்கு ரூபாய் 205 கோடி மதிப்பீடான நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கும் 2 நாள் பயணமாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் வருகை இருந்துள்ளார். இன்று மாலை அவர் சாலை மார்க்கமாக வருகை இருந்தவருக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அண்ணா சிலையில் அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் தலைமையில் பலாயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர் வரவேற்பில் முதல்வர் வரவேற்கும் போது தொண்டர்கள் மற்றும் சால்வையும் மற்றும் கட்சி துண்டு இந்த மாதிரியான எல்லாம் கொடுத்து வரவேற்றனர். பொதுமக்கள் பலர் மனுக்களையும் அளித்தனர். அவற்றையும் முதல்வர் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து தற்பொழுது சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் அருகே உள்ள திராவிடர்கள் காந்தியடிகளும் தோழர் ஜீவாவும் சந்தித்து கொண்ட நிகழ்வாக செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் 3.27 கோடி மதிப்பீட்டில் தோழர் ஜீவா நினைவரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த அரங்கத்தை இன்னும் சிறு நேரத்தில் திறந்து வைக்க உள்ளார். பாலவே, விவரங்களுக்கு நன்றி முத்துராமலிங்கம்.